சரி இறங்க போலாம். ஏய் எங்க வந்திருக்கோம் இப்பயாச்சும் சொல்ல. இன்னும் எத்தனை வாட்டி தான் இதையே கேட்ப? உள்ள போலாம் வா. அட அதுக்கு முன்னால நீ உன் வாயால சொல்ல. நான் அதை கேட்டு சந்தோஷப்படுவேன்ல. நான் சொல்லி அதை நீ கேட்டு சந்தோஷப்படுறதை விட நீ நேர்ல வந்து பார்த்து அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணனா உனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நான் சொல்ல மாட்டேன், நீயே உள்ள வந்து பாரு. என்னப்பா இப்படி சொல்ற? எனக்கு இந்த சஸ்பென்ஸ் தாங்கலையே. வேணா நான் கெஸ் பண்ணவா? நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சா நல்லா இருக்கணும்னு என் மனசுல ஒரு லிஸ்டே இருக்கு. அதுல எதையாவது நீ செய்ய போறியான்னு பாக்கலாம். ஓ ஆமா, அந்த லிஸ்ட் ஒண்ணு ஒண்ணா நான் சொல்றேன். சொல்லு. நீ எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஆசைப்பட்ட சர்ப்ரைசஸ் எல்லாத்தையும் எனக்கு இப்போ உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. சொல்லட்டுமா? சொல்லு. என்ன நீ ஒரு மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் நல்ல குளிர்ல கேம்ப் ஃபயர் போட்டு மிட்நைட் 12 மணிக்கு என்ன ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டே சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இன்னைக்கு என்னோட பர்த்டேவும் இல்ல, இது ஹில் ஸ்டேஷனும் இல்ல. இப்ப என்னோட மைண்ட்ல இருக்கிற இன்னொரு ஆசை என்னன்னு தெரியுமா? என்ன? நீயும் நானும் திருச்செந்தூர் போகணும். அன்னைக்கு தைப்பூச மாதிரி ஒரு நாளா இருக்கணும். ஹெவி கிரவுட்ல நான் தொலைஞ்சு போகணும். நீ என்ன நல்லா தேடி அலையணும். மைக்ல என் பேரு சொல்லி மிஸ்ஸஸ் கார்த்தி வாங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்க்காம அழுதுட்டு இருக்காருன்னு அனௌன்ஸ் பண்ணணும். நான் ஒரு வழியா அங்க வரணும். நீ அத்தனை கூட்டத்துக்கு முன்னாடி என்ன ஓடி வந்து கட்டி பிடிச்சு எங்கடி போன லூசுன்னு என்ன திட்டணும். இப்படி இல்லாம யோசிப்ப? உனக்கு லேடிஸ் பத்தி தெரியல. நீ ஏன் ஆளு, நீ ஏன் புருஷன். நான் ரொம்ப அதை பார்த்து ரசிப்பேன். அவ்வளவுதானா? இன்னும் எதுனா இருக்கா? ஒன்னே ஒன்னு சொல்றேன். அது என்ன? நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி அம்மா உன்னை ஏத்துக்கிட்டதுக்கு பின்னாடி நான் கர்ப்பமாகி பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். குழந்தை பிறந்த பின்னாடி டாக்டர் யார நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க விரும்புறீங்கன்னு கேட்கணும். என் அம்மா நான் அவங்க பேரை சொல்லுவேன் தான் எதிர்பார்ப்பாங்க.